அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் மேட்டூரில் சொத்திற்காக முதல் மனைவியை கணவனே கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். சேலம் மாவட்டம் மேட்டூர் குமரன் நகர் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். இவருக்கு வயது 39. இவர் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ரேவதி. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவருமே கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து விட்டனர். இந்த நிலையில் கார்த்திக் இரண்டாவதாக சங்கீதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ரேவதியும் கார்த்திக்கும் ஒன்றாக இருந்த போது கார்த்திக் ரேவதி பெயரில் ஒரு வீடு வாங்கி அவர் பெயரில் கிரையம் செய்து கொடுத்திருக்கார். இந்த நிலையில் தற்போது அந்த வீட்டை தனக்கே திருப்பி தர வேண்டும் என்று கார்த்திக் ரேவதியிடம் கேட்டு வந்துள்ளார். ரேவதி ஆனால் அதுக்கு மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார். தொடர்ந்து இந்த பிரச்சனை தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறும் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இந்த வீடு பிரச்சனை தொடர்பாக ரேவதியை சந்தித்த கார்த்திக் அப்போது ஏற்பட்ட தகராறில் அவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் துடித்து அங்கே சம்பவ இடத்தில் இருந்து ரேவதி போலீசார் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த வீடு பிரச்சனை காரணமாக தான் இந்த கொலை நடைபெற்றிருக்கிறது என்று போலீசார் அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொள்வார்கள். ஏன்னா வேறு ஏதாவது காரணம் இருக்கின்றதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால் மேட்டூரில் அந்த குமரன் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. செய்யது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.